உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான். இந்த சனி பகவான் தனது நட்பு வீட்டில் இருக்கிறார். குரு பகவானது வீட்டில் உங்களுக்கு இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் ப்ளஸ் ராகு, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு விதத்தில் பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்தாலும், இதற்கு முன்னாடி சனி பகவான் பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு இருந்தார். அதனாலேயும் சில பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிங்க. இப்போ குரு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தனஸ்தானாதிபதியும் 5ஆம் அதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் பிள்ளைகளுடைய சம்மந்தப்பட்ட இடமும் உங்களுடைய ஆசைகள் வயிறு சம்மந்தப்பட்ட இடம் ப்ளஸ் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம், அந்த இடத்திற்கு அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போய் வக்கர நிலைக்கு ஆளானதனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. நம்பினவங்க கிட்ட ஏமாற்றங்கள், உங்களுடைய தொழில் ரீதியில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் தேவையில்லா சரிவுகள். ஒரு சினிமா துறையில் இருந்து இன்றைக்கி ஒரு நல்ல கலைத்துறையில் இருந்து இன்றைக்கி நல்ல ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இடம் ப்ளஸ் டெக்ஸ்டைல்ஸ் வரைக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா, பிஸ்னஸ் ரீதியில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருந்து, உங்களுடைய திறமையாற்றல் பலமான ரீதியில் இருந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களை நீங்கள் வளர விட்டுருக்கீங்க, பட் வளர வச்சுருக்கீங்க. பட் அதே சமயம் நீங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி நாளைக்கிட்ட அப்படியே எல்லாமே மிஸ் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணாலும் ஃபைனல் ஸ்டேஜில் 99% ஒர்க் அவுட் ஆகுது, 1% பிரேக் ஆகி நிற்குது. இதனால் உங்களுடைய வளர்ச்சி எல்லாமே அப்படியே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கே தவிர, உங்களுடைய முயற்சிகள் பிரேக் ஆகிட்டே இருக்கே தவிர, ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆனாலும் எங்கேயோ போயிடலாம். அந்த லெவலுக்கு வாய்ப்புகள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருந்துமே அது ட்ராப் ஆகிட்டே இருக்குது, அது பிரேக் ஆகிட்டே இருக்குது. இது இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்தது. இதனால் தேவையில்லா கடன் சுமைகளுக்கு ஆளாயிட்டீங்க. இன்றைக்கி கடன் வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியுமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து கஷ்டத்தை கொடுத்தவர் இன்றைக்கி பஞ்சம சனியினுடைய அமைவுகளில் 5ஆம் வீட்டில் நின்று சுக்கிரனோட இணைகிறார். சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். அந்த இடத்துல உங்களுக்கு 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் உச்சம் அடையும் பொழுது என்ன நடக்கும்னா, சனியும் சுக்கிரனும் சேர்ந்தாலே ஒரு ராஜயோகம். அந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கிடும், திடீர் வளர்ச்சி பாதைக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா வேலைப்பாடுகளையும் செஞ்சிடும். அப்பேற்பட்ட ஒரு அமைவுகளில் இருக்கக்கூடிய இந்த சனி ப்ளஸ் சுக்கிரனால உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. அதற்கு இந்த சுக்கிரன் பெரிய லெவலில் ஊன்றுகோலாக நிற்க போகிறாரு. அடுத்தது இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானும் பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. குரு பகவான் உங்களுக்கு எப்படின்னா 9க்கு வராரு, உச்சத்தில் குரு நிற்க போகிறார். அப்போ இந்த வருடம் விருச்சிக ராசி அன்பர்களை உங்களை கண்டு வியந்து மற்றவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதனால் இந்த மார்ச் மாதத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்குமே 2ஆம் தேதி அந்த இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் உச்ச நிலையிலேயே அந்த இடத்துல இருக்க போகிறார். அதனால் இந்த காலகட்டங்களில் எதை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சடனாக இறங்கி செயல்படுத்தலாம். அது உங்களுக்கு பெரிய லெவலில் பலமான ரீதியில் நிற்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க இந்த நேரத்தில் இறங்கி செய்யலாம். புது முயற்சிகள் கை கொடுக்கும். நீண்ட நாளாக தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதை நீங்கள் மனசில் வச்சு தாராளமாக இறங்கி செய்யலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஏன்னா இந்த மார்ச் மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர நிவர்த்தி உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும், பெரிய லெவலில் பலமான ரீதியில். ஏன்னா அந்த குடும்பஸ்தானத்தை குரு டைரெக்டாக 180 டிகிரியில் பார்க்குறாரு. அப்போ ஒரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாலே உங்களுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம். இதில் ராகு உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துட்டார், ப்ளஸ் உங்களுடைய நிம்மதி சந்தோஷத்தை அப்பப்போ கெடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் ஒரு வாரம் பூரா நம்ம வருத்தத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை. இதில் நம்மளோட இருக்கக்கூடியவங்களை யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலையேன்னு நினைக்கக்கூடிய நிலைமை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அது இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது குடும்ப ரீதியில் பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்றிணைவீங்க. டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலம். வாழ்க்கையே ஒரு பாரமாக நின்று இந்த வாழ்க்கை பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்தால் போதுமே நினைச்சவங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும், ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாகும். அதுலேயும் குறிப்பாக பிள்ளைகளினுடைய வாழ்க்கை ரீதியில் தேவையில்லா பிரச்சனைகளை சந்தித்தவங்க விருச்சிக ராசி என்பவர்கள் அதிகம். அப்போ அந்த 5ஆம் வீடு இப்போது வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு மாபெரும் பலத்தை உண்டாக்க போகுது. சுக்கிரன் அந்த இடத்துல உட்காந்து பெரிய லெவலில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாக்க போகிறாங்க. அப்போ ஆரோக்கிய ரீதியில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாபெரும்
ஒரு டேர்னிங் கிடைக்கும். எஜுகேஷன் துறையில் ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறாங்க. பிள்ளைகள் கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாளாக திருமண தடை ஆகிட்டே இருக்குன்னு நினச்சவங்களுக்கு இப்போ திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதே நேரத்தில் செய்த திருமண ரீதியில் பிரச்சனைகளாகவே இருக்குது. அது வழக்கு வரைக்குமே போயிடுச்சு. தேவையில்லாத குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய நல்ல பேர் புகழ் எல்லாமே கெட்டுக்கிட்டு இருக்கேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்க அதை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மீண்டு வெளியில் வந்து அவர்களது வாழ்க்கையை அழகாக அற்புதமாக உருவாக்கிடுவீங்க. வேலை ப்ளஸ் தொழில் ரீதியில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பசங்களுக்கு வேலை போயிடுச்சே நினச்சி வருத்தம் வேண்டாம். அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அருமையான ரீதியில் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகிறது. நீங்கள் நல்லதையே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, நல்லதையே எண்ணி வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அந்த நல்ல மனசுக்கு தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் மேலும் வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்குரிய அற்புத காலகட்டம். குறிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் கைக்கூடி வரப்போகுது. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வெளிநாடு முயற்சிகள் இத்தனை நாட்களாக வக்கர நிலையில் இருந்து தடைகளாக உண்டாக்கிட்டு இருந்தவர் இப்போ அவர் கை கொடுத்து பெரிய லெவலில் உங்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் கை கொடுத்து பெரிய லெவலுக்கு வாய்ப்புகள் உருவாக்க போகிறாரு. அது உங்களுக்கு சடனாக ஒர்க் அவுட் ஆகும். ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பாதிப்புகளையும் வேலை இழப்புகளையும் தொழில் சரிவுகளையும் குடும்ப ரீதியில் குழப்பங்களை சந்திச்சிருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. விட்டு பிரிஞ்சவங்க உங்களோட இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. நிறைய ப்ராஜெக்ட் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதனால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. கடன் சுமைகளை தீர்க்க போகிறீங்க. குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க. அதே நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாகவே நாம் இருக்கிற இடத்துல இருக்கலாமா, இல்லை இடமாற்றங்கள் அடையலாமா, இல்லை நாம் இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமா, இப்படி யோசனைகள் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதை செய்யலாம். ஒரு இடத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதை செய்யுங்க. கன்ஃபார்ம் இல்லாமல் அவசரப்பட்டு இருக்கிறத விட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி எதையும் செய்தீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. அதே நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக புத்திரபாகியம், சந்தான விருத்தி, ரொம்ப நாளாக புத்திரபாகிய தடைகள் உண்டாகிட்டே இருக்குன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அந்த புத்திரபாகியம் உங்களுக்கு சடனாக கிடைக்கும். மேலும் நீங்கள் உங்களுடைய அந்த தெய்வ வழிபாடுகள் எல்லாம் கை கொடுக்கும். திருமண முயற்சிகள் அதே போல தான். போகாத கோயில் இல்லை, செய்யாத தெய்வ வழிபாடுகள் இல்லை, ஆனால் திருமண தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர்கள் ரீதியில் தேவையில்லாத மன அழுத்தங்களும் குழப்பங்களும் அவமானங்களும் சந்தித்த விருச்சிக ராசி அன்பர்கள் சிலருடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் திருப்பங்கள் உண்டாக போகுது. உங்களை கண்டு மற்றவர்கள் வியப்படையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் பூமி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கைக்கூடி வரப்போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 4ஆம் இடத்திற்கு அதிபதி நட்பு வீட்டில் போய் வந்து சனி பகவானோட சுக்கிரன் இணைகிறார். இதில் குரு பெரிய லெவலில் உங்களுக்கு பாசிட்டிவான நிலையில் வரக்கூடிய காலகட்டங்களில் மாறக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. அதனால் உங்கள் முயற்சியை நீங்கள் பலப்படுத்தினாலே போதும், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, பூர்வீக சொத்துக்களும் உங்களுடைய தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு பிரச்சனைகளோடு இருந்தால் அது தீர்ந்து, அந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இது மாறும். மேற்கொண்டு இந்த இடத்துல முக்கியமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வாங்க. அதே நேரத்தில் ஆரோக்கிய ரீதியில் ஏதாவது ஒரு சின்ன அடி, ஏதாவது ஒரு பாதிப்புகள் பட்டாலும் உடனே போய் செக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா, ஆரோக்கிய ரீதியில் நீண்ட நாளாக இருக்கிற பிரச்சனை கூட தீர்றதுக்குண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இத்தனை நாளாக நடந்த நெகட்டிவை நினச்சி பாசிட்டிவை மிஸ் பண்ணிட வேண்டாம். முயற்சிகளை பலப்படுத்துங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் செய்யுங்க. ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நான் அரசு உத்தியோகத்திற்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அதற்குரிய தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது பெரிய லெவலில் கை கொடுக்கும். 1/2 மார்க் 1 மார்க்கில் எல்லாம் மிஸ் ஆகிருந்திருக்கும். உங்களை விட குறைந்த படிப்பு உடையவங்க, குறைந்த படிப்பாளிகள், அவங்க பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபெயிலியரான சில சூழல்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நிலையை இது உண்டாக்கிடும். மேலும் மேலும் முயற்சியை பலப்படுத்தினால் பெரிய லெவலில் ஒரு சப்போர்ட்டும் ஒரு பாசிட்டிவான ஒரு நிலையும் சந்திக்கக்கூடிய நிலை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா,
தாயினுடைய உறவு முறைகள் ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா கட்டுக்க, பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சாலும் அதற்குரிய முயற்சிகள் எடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது ரொம்ப யோசித்து கொடுங்க. அவசரப்பட்டு நான் ஆச்சேன்னு சொல்லிட்டிங்கன்னா அது தவறுதலாக போயிடும். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இது வந்து உங்களுக்குரிய ஒரு காலமாக நான் நினைக்கிறேன். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. தெய்வத்தினுடைய முழு அனுகூலமும் உங்களுக்கு உண்டு. அதனால் அந்த தெய்வ அனுகிரகம் இருக்கிறதுனால சற்று நீங்கள் பலமான ரீதியில் இறங்கி செயல்படலாம். அதில் எந்தவித பாதிப்புகள் இருக்காது. மேலும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசாபுத்தியும் பொறுத்து சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் வந்து 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும், அதிர்ஷ்டங்கள் உருவாக்கிடும். அதே 4க்கு கீழே 3, 2, 1 0 மாறிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் பார்த்து செயல்படுங்க. பெரிய லெவலில் 100% சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடையலாம். அதே போல் நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு நல்ல அற்புத ஒரு வழி வகுக்கும். மேலும் விருச்சிக ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடும். அது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.